மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ரேணுகான்ற பேர்ல இந்த ஒரு சுடரோட ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த சுடரோட ஆட்டம் எல்லாமே வந்துட்டு இப்ப வரப்போற எபிசோட்ல வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. இந்த டாக்டர் இருந்துகிட்டு நீ நல்லபடியா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு அவன் மேல வந்துட்டு யாருக்கும் டவுட் வரல அப்படின்னு ஃபோன் பண்ணி வந்துட்டு நம்ம இந்த சுடரு கிட்ட கேட்டுட்டு இருக்கேங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துட்டு காமிச்சு கொடுக்காம தான் போதும்னு ஒரு பக்கம் இந்த சுடரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண திருமண செகண்டே பார்த்தீங்களான்னு நம்ம மல்லி வந்துட்டு யார்கிட்ட நீங்கள் ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு என் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு இவ்வளோ கேவலமாக வந்துட்டு இந்த சுடரி நடிக்கிறாங்க. இப்போவே வந்துட்டு நம்ம மல்லிக்கு இந்த சுடரி மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. இவங்க வந்துட்டு உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களா இல்லை மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்துட்டு மனோகர் அங்கிள் வந்துட்டு சொன்னாங்களே, இதை வந்துட்டு நம்ம நோட் பண்ணல. எல்லா உண்மையுமே வந்துட்டு கூடிய சீக்கிரம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நம்ம மல்லி தனியாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சுடரி வந்துட்டு உடனே நம்ம மல்லி போனதுமே பார்த்தீங்களான்னா இந்த ரகுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரகு யாருடா அப்படின்னு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. இந்த ரகு இந்த சுடரி இவங்க 2 பேரும் தாங்க திட்டம் போட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மொத்த சொத்து மதிப்பும் பணத்தையும் ஏமாற்றிட்டு போகணுன்னு ஆல்ரெடி மாஸ்டர் பிளான் போட்டு இந்த சுடரியோட முன்னாள் கணவன் தாங்க இந்த ரகு. அவன் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் வந்துட்டு இவங்க இருக்கிற இடத்த வந்துட்டு கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மொத்த சொத்து பற்றியும் நம்ம ஏமாத்திடணும்னு ஒரு நல்ல பிளானை போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு என்ன தான் பாம்புக்கு தண்ணி ஊற்றினாலும் இல்லை பால் ஊற்றினாலும் கூடிய சீக்கிரத்தில் அதனுடைய விஷத்தை வந்துட்டு கக்கும் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்காம இந்த சுடரி இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு லேசுப்பட்ட காரணத்தில் எல்லாருமே வந்துட்டு என்னை நம்பிட்டாங்கன்னு ரொம்பவே துணிச்சலாக இருக்காங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு மட்டும் இந்த ஒரு சந்தேகம் மட்டும் கண்டிப்பாக நீங்களானாவா கைங்கியும் காலமாக வந்துட்டு மாட்ட போகிறான் இந்த சுடரி. ஏன்னா பல நாள் திருட ஒரு நாள் வெளிவர போகிறாங்க. இந்த சுடரி வந்துட்டு ஒரு பக்கம் எனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குன்னு அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்குன்னு இவ்வளோ ஈஸியாக நம்ம மல்லியை ஏமாத்தணும் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம மனோகரன் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கதிரேசங்கிட்ட அளவு கடந்த சொத்து மதிப்பு பணம் எல்லாம் இருக்கிற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இவங்க வந்தாங்க அப்படின்ற உண்மையை தாங்க வரப்போகிற எபிசோடில் பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம விஜய் தாங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறாங்க. ஏன்னா மல்லி வந்துட்டு இப்போ சொல்ல போகிறாங்க, எனக்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு டவுட்டாக தான் இருக்குது, இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களா இல்லை வந்துட்டு எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்களா அப்படின்னு நம்ம விஜய் கிட்ட கலந்து பேசுகிறாங்க. ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.